உங்க பேரு? பவுலின் மேரி. பவுலின். பவுலின் மேரி. இந்த கடைக்கார அக்கா சொன்னாங்க, அதனாலதான் ஆட்டோல ஒரு பாட்டி வருவாங்க, அவங்களால நடக்க முடியாது. நாங்க உங்களால நடக்க முடியாதா? தான் வரணுமா? ஏன் வீட்டுல இருந்து தூக்கிதான் மேலே. என்னாச்சு இது? கை ஒண்ணு இல்ல, வழங்குறது இல்ல. நீங்க அவங்க பொண்ணா? தூக்கிதான் போன, தூக்கிட்டு தான் வரணுமா? பிளேட் வச்சிருக்காங்களாங்க? அதனாலதான் இறங்க வேணாம், ஆட்டோலயே இருங்க, நடக்க முடியாது, நாங்க கையும் வேற இதா இருக்கு. என்ன வயசாது பாட்டி உங்களுக்கு? 67. 67. என்ன கஷ்டம் பாட்டி உங்களுக்கு? கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆஸ்பத்திரி போவ, சாப்பிட ஒண்ணுதான் கஷ்டம். வீடு இல்ல, வாடகை வீடு தான். அந்த பேச்சு தான் வச்சிருக்கா. போற இதுக்கெல்லாம் சோறு போடணுமான்னு கேக்குறாங்க. சாவுறவங்களுக்கு எல்லாம் சோறு பண்ணணும், ஏன் போடணும்னு கேட்க போட்டா. நான் வேலைக்கெல்லாம் போனேன், ஒரு பிள்ளைங்க குளிப்பாட்ட கொள்ள, அப்போ முடியல. மனுஷனோட மதிப்பு அவ்வளவுதான். கை கால் நல்லா இருந்து உழைச்சு கொடுக்குற வரைக்கும் நம்ம தெய்வமா தெரியும். இப்ப அது முடியல, நம்மளால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா எல்லாருக்கும் நம்ம வேண்டாதவங்களாயிரும். இது நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாரோட வாழ்க்கையிலுமே இது நடக்கக்கூடிய விஷயம் தான். அவ்வளவுதான். உங்க பேத்தி இவ்வளவு நாளும் ஏதோ கஷ்டப்பட்டு பாக்குதுல்ல, பார்த்தா சோறு போட்டா வீடு விட்டு வச்சு வீட்டுல இருக்கிறோம். அவங்க புடிச்சம் போட்டாட்டி பிள்ளைங்க ரெண்டு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்கல்ல, கஷ்டப்படுறதுனால உங்களோட கஷ்டம் அவங்களுக்கு இதா தெரியும். மத்தபடி வேற எதுவும் உங்களை வெறுக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே இருக்காது. அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும், இவ்வளவு கஷ்டத்துல உங்களையும் பாக்குறாங்கல்ல, அதனால நம்ம எல்லாருக்குமே இது உங்க மனசுல உள்ள எல்லார் மனசுலயுமே தோணும். உடம்பு சரியில்லாம மூச்சு, மூலவியாதி, அந்த கடைகள்ல ஜாமான சேல்ஸ் பண்றது, கொண்டு போடுறது தெரிந்த ஒரு கடைக்கு வாங்கிட்டு அது வெயில்ல வண்டி எல்லாம் ஓட்ட தெரியாது, அலைகிறது ரொம்ப கடுப்பா. பாவம் தானே. அதான் நம்ம எதுவும் நினைச்சுக்க கூடாது. சரியா? நம்மளுக்கு இப்படி இருக்கு, நம்ம இதை சரி பண்றதுக்கு என்ன செய்வோம் இல்லையா? உங்களுக்கு இப்ப அத்தியாவசிய தேவை இந்த சாப்பாடு, நான் அதுக்கு ரெடி பண்ணி தரேன். அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு அதை ரெடி பண்ணி தரேன். சரியா? நிம்மதியை சாப்பிடுங்க, எதுவும் நினைக்க வேணாம். நீங்க இந்த இதுல பாத்துக்கிறீங்கல்ல, அழாதீங்க. எங்க பாருங்க, உங்க அம்மா தானே கூட இருந்து பார்த்துதான், நீங்க தான் பார்த்தாங்க, வேற வழி இல்ல. நல்லா பாத்துக்கோங்க. உங்க சாப்பாட்டுக்கு நான் ரெடி பண்ணி பாருங்க. அழுது ஏதாவது போதா? அழுதுனால எதுவும் மாற போதா? எதுவும் மாற போறது இல்ல. நம்ம மனசை நம்ம மாத்திக்கணும். சொல்லக்கூடாது, தைரியமா இருங்க. சரியா? நான் இருக்கேன், உங்களுக்கு சாப்பாடு நான் உதவி பண்றேன். சாப்பாடு உதவி பண்ணா அவங்க மாசம் உங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு கவலைப்படாதீங்கக்கா. சரியா பாட்டி? இங்கே பாருங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் உதவி பண்றேன். சரியா? கவலைப்படாதீங்க, நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணுவோம். நான் என்னால என்ன செய்ய முடியுமோ செய்யறேன். முதல்ல நீங்க மனசுல இருந்து இதுல இருந்து வெளியில வரணும். நம்ம உழைக்கிற வரைக்கும் நம்மள எல்லாரும் மதிப்பாங்க, பார்ப்பாங்க. நம்ம முழு படுத்துட்டோம்னா யாரும் கிடையாது. இன்னும் கவலைப்பட்டு இன்னும் ரொம்ப வீக் ஆனீங்கன்னா அங்க பாருங்க, அவங்க அழுகுறாங்க. நான் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எதுக்கு நீ இது பண்றேன், அதை நிம்மதியா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருக்கிற காலம் நிம்மதியா வாழுது. இதுல பணம் இருக்கு. சரியா? உங்களுக்கு இதே மாதிரி மாசம் மாசம் வந்து அழக்கூடாது, சந்தோஷமா வாங்கிக்கணும். சரியா? கண்ணீர்ல இருந்து உங்க வயசானவங்க, நீங்க எனக்கு அம்மா ஸ்தானத்துல பாட்டின்னு உங்களை கூப்பிடுறேன், உரிமையா வாய் நிறைய கூப்பிடுறேன். நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உதவி பண்றேன். நான் இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். இல்ல ஜாமான் எல்லாமே இருக்கு. சரியா? நீங்க வச்சு நிம்மதியா சாப்பிடுங்க, கவலைப்படாங்க. எதுனா அந்த அக்காட்ட சொல்லுங்க, அக்கா எனக்கு சொல்லுங்க. குறவு இல்ல, இப்ப குறவு இல்ல. சரியா? நான் வந்து உதவி பண்றேன். போயிட்டு வரட்டுமா? வாங்க சார், ரொம்ப நன்றி.